இந்த தீபாவளிக்கு புதிய கார் வாங்க இருக்கிறவர்கள் பெட்ரோல் காரை வாங்கலாமா, டீசல் காரை வாங்கலாமா, யாருக்கு எந்த கார் தேவை என்பதை விளக்குகிறார் வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த வருடம் தீபாவளிக்கு கார்களின் விற்பனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வெளியாயிருக்கு. இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெட்ரோல் கார் வாங்கலாமா, டீசல் கார் வாங்கலாமா அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு குழப்பமாக இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெட்ரோல் காரினுடைய விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4,90,000 ரூபாய். அதே மாடல் இருக்கக்கூடிய ஒரு டீசல் காரினுடைய விலை அப்படின்னு பார்த்தா 6,15,000 ரூபாய். இந்த பெட்ரோல் கார் மற்றும் டீசல் கார் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காருக்கும் இருக்கக்கூடிய விலை வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,25,000 ரூபாய். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையை பார்க்கும் பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் 64 ரூபாய். இந்த 1,25,000 ரூபாய்க்கு 64 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1953 லிட்டர் பெட்ரோல் வரும். உங்களுடைய பெட்ரோல் கார் ஒரு லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா கூட 19,530 கிலோமீட்டர் நீங்க கடந்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு வருடத்திற்கு 10,000 கிலோமீட்டர் தான் நான் காரை ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 வருடத்திற்கான பெட்ரோல் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஒரு டீசல் காரினுடைய விலை இஸ் ஈக்குவல் டு ஒரு பெட்ரோல் கார் பிளஸ் பெட்ரோலினுடைய செலவும், 2 வருடங்களுக்கான பெட்ரோலினுடைய செலவும் வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஷோரூம் போறீங்க, அங்க போயிட்டு சார் இதுதான் கார், இதுல நீங்க பெட்ரோல் கார் எடுக்கிறனால எடுத்துக்கலாம், டீசல் கார் எடுக்கிறனால எடுத்துக்கலாம், 2 காரினுடைய விலையும் 7 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஷோரூம்ல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு சலுகை தராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். டீசல் கார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. வேற பெட்ரோல் கார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பிளஸ் ஒரு 2 வருடத்திற்கான அல்லது 20,000 கிலோமீட்டருக்கு நாங்க பெட்ரோல் ஃப்ரீயா தரோம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த காரை செலக்ட் பண்ணுவீங்க? Now the choice is yours.